राम 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 गोपिका जीवनस्मरणं नमः पार्वती पतये सिद्धिविनायकमूर्ति की सद्गुरु आंजनेय स्वामी की गजाननं भोगगणातिसेवितं गवित्तरं भोगरसारभद्रितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोऽस्तुते ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपात्मने हयग्रीव हयग्रीव हयग्रीवेति वादिनं नरं मुञ्चन्ति पापानि दरिद्रमपयोषितः हयग्रीव हयग्रीव हयग्रीवेति योपदेशं तस्य निष्कर्ते वाणी जन्मकन्या प्रभाकवितं हयग्रीव हयग्रीव हयग्रीवेति योद्धनिगे विशोपदेशवैकुण्ठघाटघाटनक्षमः लोकप्रियमिदं पुण्यं हयग्रीवप्रायमितं वाधिरादेति प्रोक्तं पठतां सम्पदां पदं दृष्टि हयग्रीवस्तोत्रं सम्पूर्णम् नारायणाय परिपूर्णगुणार्णवाय विस्फोरयज्ञनिप्रदाय ज्ञानप्रदाय दुःखसत्कारणाय वितताय नमो नमस्ते बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं मरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत् गीता गङ्गाच गायत्री गोविन्देति हृदिस्थिते चतुर्गधा संयुक्ते पुनर्जन्म न विद्यते देवं नारायणं नत्वा सर्वदोषविवर्जितं परिपूर्णं गुरुञ्चाङ्गी गीतार्थं वक्ष्यामि देशतः गुणगणनिलयं पतिं रमायां जगदगन्दघनं च वासवीशूनं मुनिकुलतिलकं च पूर्णघोरं गुरुमपि परमं गुरुं च तमे वन्दे समस्तगुणसम्पूर्णं सर्वदोषविवर्जितं नारायणं नमस्कृत्य गीतातात्पर्यमुच्यते इन्दिरावदनाम्भोज राजहंसाय विष्णवे अमन्दानन्दसन्दोह सुन्दराकृतये नमः सद्गुरु राघवेन्द्र स्वामी की वंदरुळ पुलिवाणी राघवेन्द्र वंदरुळ पुलिवाणी राघवेन्द्र वंदனைகள் செய்தேன் குரு ராகவேந்திர வந்தருள் புரிவாயே ராகவேந்திர தந்தருள் நீயே தூய பக்தியை தந்தருள் நீயே தூய பக்தியை எழுந்தருள்வாயந்தன் மனதினில் என்றுமே எழுந்தருள்வாய் என்றும் எந்த மனதிலே வந்தருள் புரிவாயே ராகவேந்திர मुक्तिக்கு வேத்தாரும் சத்குரு பக்தியே பக்திக்கு வேத்தான பிரகலாதராயரே தித்திக்கும் முன்னாமம்
எந்த நாவினே எத்திக்கும் போற்றிடும் எந்த குருவே வந்தருள் புரிவனே ராகவேந்திர கற்பக கருணியே காமதேனுவும் நீயே பக்தர்க்கு அருள் புரியும் சிந்தாமணியே அற்புதங்கள் புரியும் அற்புத குருவே அற்புதங்கள் புரியும் அற்புத குருவே உன் பொற்பதங்கள் பணிந்து போற்றி வணங்கினேன் பொற்பதங்கள் பணிந்து போற்றி வணங்கினேன் வந்தருள் புரிவாயே ராகவேந்திரன் நாடிய பொருள் கூடும் நன்மையெல்லாம் சேரும் ஞானமோடு பக்தியும் வைராக்கியமும் வளரும் ஞானமோடு பக்தியும் வைராக்கியமும் வளரும் அஞ்ஞான இருள் அகற்றும் ஞான கதிரவனே அஞ்ஞான இருள் அகற்றும் ஞான கதிரவனே நமகிரி வேடல தாதரேட்டமே நமகிரி வேடல தாதரேட்டமே வந்தருள் புரிவனே ராகவேந்திரம் வந்தனைகள் செய்த ராகவேந்திரா வந்தனை புரிந்தேன் வந்தருள் புரிவாயே ராகவேந்திரம் 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 जय बोलो राघवेंद्र स्वामी की जय। ஸ்ரீயப்பத்தியான ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகத்தினால பக்த விஜயம்னு சில மகான்களுடைய கருத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அப்போ நிறைய பாடத்துக்கு சான்ஸ் இருந்தது, பாடிட்டு இருந்தேன். இப்போ பகவத்கீதையில் பாடத்துக்கு சான்ஸ் கிடையாது. அதனால முதலே ஒரு பாட்டை பாடி இருந்துட்டு இருந்தேன். யாருக்கு பிடிக்கிறதோ எனக்கு திருப்தியாக இருக்குன்ட்டு முதல்ல ஒரு பாட்டு ஓடிடலான்ட்டு. அதையும் எங்கள் ராகவேந்திர சுவாமி மேலே அடிய பக்தியினால அவர் மேலே நான் சரி கவனம் பண்ண பாட்டு. இதை போல் அப்பப்போ ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு இருப்பேன், எல்லோரும் கம்மிக்கணும் என்ன. பகவத்கீதை நம்ம ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டோம். இது ஜனரஞ்சகமான ஒரு கதையெல்லாம் கிடையாது. ஒரு ராமாயணம் மாதிரி, மகாபாரதம் மாதிரி, அந்த மாதிரி பிரகலாத சரித்திரம் அந்த மாதிரிலாம் ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டுலாம் வர முடியாது. அதுலெல்லாம் நிறைய கதையெல்லாம் நிறைய இருக்கும். நடுவில் கதையும் விடலாம், அந்த மாதிரி சான்ஸ் இருக்கும் அதில். அப்புறம் நிறைய பாட்டுகளுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கும், நிறைய கோட் பண்ணலாம். அதுக்கெல்லாம் அந்த பகவத்கீதையில் விளைவித்தது, அந்த பகவத்கீதைக்கு அதெல்லாம் நிறைய இருந்து நமக்கு. ஆனால் இந்த பகவத்கீதை இது முழுக்க முழுக்க தத்துவார்த்த விஷயங்கள் தான். அதனால் இதில் நமக்கு வேறு எல்லாம் கிடையாது. தத்துவங்கள் ஒன்று தான், ரைட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி தான் வரும். முடிஞ்ச வரைக்கும் அதை நிதானமாக சொல்லி அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணுவோம். அதனால் அந்த ரீதியில் இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். இது வரைக்கும் முதல்ல அர்ஜுன விஷாத யோகம்னுட்டு அர்ஜுனுடைய குழப்பங்கள் எல்லாமே ஒரு யோகமாக பகவான் நம்ம பேர் வச்சுட்டாருங்க. அந்த அர்ஜுன விஷாத யோகம்னு முடிஞ்சது. அடுத்தது சாங்கிய யோகம்னு 2வது அத்தியாயம். இதில் ஒரு 15 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி 16வது ஸ்லோகங்கள் பார்க்க போகிறோம். இந்த சாங்கிய யோகங்கிறது, சாங்கியங்கிறது வார்த்தைக்கு எண்ணிக்கைன்னு சாதாரண அர்த்தம். எண்ணிக்கைன்னு அர்த்தம். எண்ணிக்கைனா இது இந்த சாங்கிய யோகம் பகவான் இந்த கிருஷ்ணாவதாரம் பண்ணி இந்த பகவத்கீதையில் சாங்கிய யோகம் சொல்லியிருக்கான். இந்த கீதையில் 2வது அத்தியாயம் இந்த சாங்கிய யோகம் இது சொல்லியிருக்கான். இது இல்லாமல் சுவாமியை என்ன பண்ணியிருக்கான், நமக்கு சிருஷ்டியில் 16 பிரஜாபதிகள்னு உண்டு. நம்ம இந்த தட்ச பிரஜாபதி கேள்விப்பட்டிருக்கோம். அதே போல் 16 பிரஜாபதிகள் உண்டு. அவள் தான் நம்ம
மனுஷ வம்சம் உண்டாகிறதுக்கு ஆரம்ப காலைவா அவள் தான். பிரம்மா அவள் லட்சபிரதாதிபதிகள் ஒரு 16 பேரை படைச்சி அவா மூலியமாக வந்து மனுஷிய வர்க்கம் டெவலப் ஆகிறதுக்கு வழி பண்ணான் பிரம்மா. அந்த மாதிரி ஒரு பிரஜாபதி வந்து கர்தவ பிரஜாபதினு ஒருத்தர். அவருடைய மனைவி பேர் தேவபூத்தின் பேர். அவளுக்கு வந்து 9 பெண் குழந்தைகள். அந்த 9 பெண்களுக்கும் பெரிய ரிஷிகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா. அப்போ தேவபூத்தி வந்து பெண்குழந்தைகளை படுத்து எனக்கு வந்து பையன் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த தேவபூத்தி வந்து ஏற்கனவே வந்து தபஸ் பண்ணியிருக்கான் பூர்வ ஜென்மங்களில். அந்த தபஸ்லாம் என்ன கேட்டிருக்கா, அப்போ பகவானே தனக்கு குழந்தையா பிறக்கணும் அப்படிங்கிறது அவளுடைய ஆசை. அதுக்கு பூர்வ ஜென்மங்களில் தபஸ் பண்ணியிருக்கான். இப்போ இந்த ஜென்மத்தில் அவள் கருதவரை கேட்குறா, போல ஆண் குழந்தை வேணும் அப்படின்ட்டு. அவர் பகவான் தியானம் பண்ணுற, பகவான் அனுகிரகம் பண்ணுற, நானே உனக்கு வந்து குழந்தையா பிறக்கிறேன். தேவபூதி ஏற்கனவே தபஸ் பண்ணியிருக்கான், அதனால் வந்து நான் வந்து உனக்கு வந்து பிள்ளையா பிறக்கிறேன் அப்படின்னு பிறக்கிறான். அப்போ வந்து அந்த அப்பா வந்து அவருக்கு வந்து கபில வாசுதேவன் பேர். பகவானுக்கு வந்து நம்ம ஜென்ரலாக தசாவதாரங்கள் நமக்கு தெரியும், அது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அது எல்லாருக்கும் தெரியும் தசாவதாரம். அது இல்லாமல் நிறைய அவதாரங்கள், இது தன்வந்திரி அவதாரம், மோகினி அவதாரம், அதே போல் வயகிரீவர், இந்த மாதிரி நிறைய அவதாரங்கள் இருக்குது. அதில் வந்து ஒன்று இந்த கபில வாசுதேவன். இந்த கபில வாசுதேவன் ஒரு அவதாரம் சுவாமி பண்ணுறான். இந்த அவதாரத்தினுடைய இது ஹைலைட் என்னன்னா, கடைசியில் தேவபூதிக்கு ஒரு வைராக்கியம் வரைச்ச பகவான் அம்மாவுக்கே உபதேசம் பண்ணுறான். தேவபூதிக்கு கபில வாசுதேவன் உபதேசம் பண்ணுறான். அந்த உபதேசம் பண்ணுறதுதான் சாங்கிய யோகம்னு பேர். அந்த சாங்கியங்கிறது எண்ணிக்கைன்னு சொன்னீங்க இல்லையா, அப்போ வந்து அந்த எண்ணிக்கையை பேஸ் பண்ணி அவன் சில உபதேசங்கள் பண்ணியிருக்கான். அதாவது நம்ம வந்து சகஸ்ரநாமத்தில் சொல்றோம், அது வந்து 24 தத்துவங்கள். அந்த 24 தத்துவங்களை பகவான் உபதேசம், மொத்தம் 26 தத்துவங்கள் சொல்லியிருக்கா. அதில் வந்து 24 தத்துவங்கள் பகவான் 26 தத்துவங்கள் பகவான் வந்து உபதேசம் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நம்ம அந்த ஹைலைட் அதுதான் இன்னைக்கு. அது வந்து கபில வாசுதேவராக இருந்து உபதேசம் பண்ணது. இப்போ எதுக்கு சொல்லுவாங்க, இப்போ நம்ம வந்து பார்க்குற பகவத்கீதையில் சாங்கிய சாஸ்திரத்தில் சாங்கிய யோகத்தில் பகவான் வந்து அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. கபில வாசுதேவனாக இருந்து அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் தேவபூதிக்கு சில உபதேசங்கள் பண்ணியிருக்கான். இப்போ வந்து சாங்கிய யோகம் இந்த பகவத்கீதையில் சாங்கிய யோகங்கிற பேரில் சாங்கியம்னா வந்து ஒரு என்னது விருத்தி பண்ணிக்கிறது, ஒரு ப்ராக்டிஸ் யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறது. அந்த இதுதான் உபதேசம் பண்ணுறாங்க. இப்போ ஆனால் இதில் ஒரு ஸ்லோகம் என்ன ஆகுது, இந்த 16 ஸ்லோகம் விசேஷமாக என்ன ஆகுது, இந்த 16 ஸ்லோகத்தை நான் புரிஞ்சுக்கிறோம்னா அங்கே இப்போ கபில வாசுதேவனாக இருந்து உபதேசம் பண்ணாங்க சாங்கிய யோகத்தை, அதை தெரிஞ்சுட்டாதான் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப ஆச்சரியமாக அப்படி இணைச்சிருக்காங்க. அது பாகவதத்தில் இங்கே கபில உபதேசம் வருது, கபில உபதேசம் வருது. அந்த இதை புரிஞ்சுட்டாதான் நாம் இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு இதில் அர்த்தம் புரிஞ்ச முடியும். சாங்கியத்தில் 16 அவ்வளோ விசேஷமாக இருக்குது. ஒன்று வரையாக சொல்லி முடிச்சுட்டேன், திரும்பி அதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து இப்போ நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன், நம்ம வந்து அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணுறச்ச இல்லை பகவத்கீதை கேட்கறதுல நமக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பகவத்கீதையில் நிர்வாக விஷயங்கள் தான் ஜாஸ்தி. அதனால் வந்து ஆனால் இதை நம்ம புண்ணியமாக எப்படி எடுத்துக்கணும்னா, இது எல்லாமே பகவானுடைய வாயிலேருந்து வந்த வார்த்தைகள். இந்த பகவான் வாக்கான்னு சொல்லி எல்லாம் 541 ஸ்லோகங்கள், மொத்தம் 700, அதில் 541 ஸ்லோகங்கள் பகவானே பேசிடுது. ஸோ அதை நம்ம அதை வந்து நம்ம சொல்கிறனாலையும் கேட்கறனாலையும் என்னது, அதே நமக்கு பகவத் ஸ்வீகாரம் பண்ணின பலன் வந்துடும். பகவான் வாக்கான்னு சொல்லி சொன்ன அந்த சப்தங்களை நாம் சொல்கிறதுனாலையோ கேட்கறதுனாலையோ அதே நமக்கு புண்ணியம் வந்துடும். அதனால் அந்த அடிப்படையில் இப்போ அந்த ஒரு 5-6 ஸ்லோகத்தை பார்ப்போம். நோ வித்யதே பாவகாம் ந பாவோ வித்யதே ததகாம் யுவயோரபி திருஷ்டோ அந்தக அனயோஸ்தத்வசாரிபிஹீம் அவிநாசி தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் அப்யயஸ்ய ந கர்த்திதே கர்த்துமர்ஹதி.
अन्तवन्त इमे देहाः नित्यशोभाशरीरणः अनाशिनो अप्रमेयस्य तस्मात् युध्यस्य भारत येनं वेत्ति हन्तारं यश्चैनं मन्यते गतं बहुतौ न विजानीतः नायं हन्ति न हन्यते न जायते म्रियते वा कदाचित् नायं भूत्वा भविता वा न भूयः अजो नित्यः सत्त्वतो अयं पुराणो न हन्यते अन्यमाने शरीरे वेदाविनाशिनं नित्यं येनमजम् अव्ययं कथं च पुरुषः पार्थः कं घातयति हन्तिकम् वासांसि जीर्णानि यथा विहाय नवानि गृहाणाति नरोपराणि तथा शरीराणि विहाय जीर्णान् यन्यानि संयाति नवानि देहीम् नैनं चिन्तन्ति तत्राणि नैनं जगति पावकः न दैनं क्लेतयन्ति आपो न सेरयति मारुतः अक्षेद्योऽयम् अवाक्योऽयम् अक्ले तेजो असोक्ष्यम् एव च नित्यः सर्वगतः कानुः अचलोऽयं सनातनः अभ्यक्तोऽयम् अचिन्त्योऽयम् अभिगाभ्य अमुच्यते तस्मादेनं विदित्वैवं नानुशोचितुमर्हसि न कल्पो विद्यते भावो अभावो विद्यते ततः उभयोरपि दृष्टो अन्तस्तनः योगच्छद्भिः இது 16ஆம் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு அப்படியே மொழிபெயர்ப்பு என்னன்னா, இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதில்லை, உண்மை அறிந்தவர்களுக்கே இவ்விரண்டின் முடிவும் முடங்கும் அப்படிங்கிறார். இது அப்படியே டிரான்ஸ்லேட். இப்போ இதெல்லாம் இதை வச்சு நம்ம உண்மையை புரிஞ்சுக்க முடியாது. இல்லாததற்கு இருப்பு இல்லை, இருப்பதற்கு இல்லாமல் இல்லை, இதை அதையும் சொல்லிட்டா. உண்மை அறிந்தவர்களுக்கே இது புரியும். தத்துவதர்சிகளுக்கு தான் இது புரியும். தத்துவதர்சிங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க. தத்துவதர்சிகளுக்கு தான் இது புரியும் அப்படின்ட்டான். அப்போ அப்படின்னா நம்ம லெவலுக்கு ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுவோம். இல்லாததற்கு இருப்பு இல்லை, அதாவது ஒரு வஸ்து ஒரு பொருள் இல்லை அப்படின்னா அதுக்கு இருப்பு இல்லை. இருப்புங்கிற வார்த்தை நமக்கு சீக்கிரம் புரியணும்னா எக்ஸிஸ்டன்ஸு இல்லை. இப்போ ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாடு, குதிரை, மான் இதெல்லாம் ஒரே குரூப். இதில் வந்து குதிரைக்கு மாத்திரம் இன்னொரு வித்தியாசம்னா கொம்பு கிடையாது. குதிரைக்கு மாத்திரம் கொம்பு கிடையாது. ஸோ குதிரைக்கு கொம்பு போன இதுக்கு முன்னாடியும் கிடையாது, இப்போவும் கிடையாது. இல்லை தேவலோகத்தில் இருக்கிற பெரிய பெரிய உத்தமமான குதிரைகள்லாம் இருக்காங்க எல்லாம், அந்த குதிரைகளும் கொம்பு கிடையாது. ஸோ குதிரைக்கு கொம்பு கிடையாது. குதிரைக்கு கொம்பு கிடையாதுங்கிறது நிச்சயமாயிடுச்சு. ஸோ அப்போ அது இல்லாத வஸ்து. குதிரை கொம்புங்கிறது இல்லாத வஸ்து. அந்த இல்லாத வஸ்துக்கும் ஒரு இல்லாத வஸ்து அப்படிங்கிற ஒரு வஸ்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்போ அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, இருப்பு கிடையாது. அது ஒரு இடத்துல இருக்கணுங்கிற ஒரு இது கிடையாது. ஸோ அது இல்லாத வஸ்து. ஸோ அது ஒன்று. அதே போல் இருப்பது எது இருக்கோ அது அழியறது இல்லைங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஜலம் இருக்குது. அந்த ஜலம் வந்து ஒரு ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பாத்திரத்தில் கூட ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா அப்படியே நல்லா ஐஸ் கட்டி ஆகிடும். ஸோ இப்போ ஜலம் போயிடுது, ஐஸ் கட்டி ஆகிடுது. இப்போ அந்த ஐஸ் கட்டி ஆகிடுச்சுன்னா அந்த ஐஸ் கட்டி எடுத்து வெளியில் விட்டுட்டோம்னா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு திருப்பி ஜலம் ஆகிடும். ஸோ அப்போ அந்த இருக்குங்கிறது ஜலம்ங்கிறது இருக்கிற வஸ்து இல்லையா, அந்த இருக்கிற வஸ்து உருவம் மேலே மாறாமல் இல்லைய அழியாது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, இல்லாததுக்கு இருப்பு இல்லை, இருப்பதற்கு அழிவு இல்லை. சரி, இந்த விஷயத்தை வந்து பகவான் எதுக்கு சொல்லிடுவோம் இல்லையா? இது 2 விஷயம் இல்லை இதில் இருக்கு. என்னன்னா, ஒன்று வந்து பகவானுடைய நோக்கம் அர்ஜுனனை தூண்டி யுத்தம் பண்ண வைக்கிறது இல்லையா, அதுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. ஒன்று. சரி,
இப்போ நமக்கு ஏதோ மெசேஜ் கொடுக்குறாங்க சுவாமி அர்ஜுனன் கீதோபதேசம் பண்ணது நமக்காக தான், ஆக்சுவலாக அர்ஜுனனுக்காக கிடையாது. ஏன்னா கிருஷ்ணனுடைய நோக்கம் அர்ஜுனனை சொல்லி யுத்தம் பண்ண வைக்கிறது. ஆனால் யுத்தம் பண்ணுறதுக்கான வார்த்தைகளும் சொல்கிறான், இல்லை யுத்தம் பண்ணிட்டு தூண்டி பண்ணுறான். அது இல்லாமல் 99% தத்துவ விஷயங்கள் தான் பேசலாம். தத்துவ விஷயங்களும் யுத்த காலத்தில் உட்காந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் பேசுகிறான்னா இது வந்து ஃப்யூச்சருக்கு நமக்கு இதெல்லாம் தெரியணும். அதுக்காக தான் வந்து அர்ஜுனனோட சாக்கா வச்சுட்டு அவன் நமக்கு இதெல்லாம் உபயோகம் பண்ணலாம். அதனால் தத்துவார்த்த விஷயங்கள் தான் இதில் முக்கியம். அப்போது இதில் வந்து இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்கா, இது என்ன தத்துவம், இதில் இந்த வார்த்தைகளுக்கு என்ன தத்துவம் சொல்கிறா அப்படின்ட்டு இங்கே சுவாமி சிவானந்தர் தேகம் அசத்து, அதாவது இல்லாதது. ஏனென்றால் அதனிடத்தில் பாவம் இல்லை, இருக்கிறேன் என்ற உணர்ச்சி இல்லை. முன்பு இல்லாதது இடையில் வந்தது, இறுதியில் மறைப்படுவது விகாரப்படும் தன்மை உடையது. ஆதலால் இருக்கும் பொழுது இல்லாதென கள்ளத்திருந்தது. அதாவது தேகம் நமக்கு இப்போ இருக்கு, ஆனால் இந்த தேகத்தை இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படி வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அதுதான் இப்போ அப்போ சொன்னேன்னு அந்த சாங்கிய யோகம் பகவான் சொல்கிறானே 24 தத்துவங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த 24 தத்துவங்கள் புரிஞ்சுட்டா தான் நம்ம தேகங்கிற இந்த வார்த்தைக்கு வர முடியும். அது நம்ம முதல்ல கற்றுக்கிட்டு பார்க்கணும். இந்த 24 தத்துவங்கள் என்னென்ன அப்படின்னா பஞ்சபூதங்கள், முதல்ல பஞ்சபூதங்கள், அடுத்தது பஞ்ச தன்மாத்திரைகள், அப்புறம் பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள். ஸோ 4 20 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜட வஸ்து. இந்த 24 வந்து ஜடம். இது தானாக செயல்படாது, இது வந்து தானாக செயல்படாது, ஜடம். இதுக்கப்புறம் இந்த 25வது தத்துவம், இந்த ஜடத்தை யூஸ் பண்ணிக்கிறவன் யாருன்னு கேட்டால் மனுஷன், அதான் இது ஜீவாத்மா. அது 25வது தத்துவம். இந்த ஜீவாத்மாவையும் அந்த 24 தத்துவம் அந்த ஜட தத்துவம் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற நியாம கண்ணு பேர் சமஸ்கிருதத்தில் கண்ட்ரோலர். இதை கண்ட்ரோல் பண்ணுறவங்க யாருன்னா பகவான் பரமாத்மா. ஸோ அவங்க 26வது இதே போல் 26 தத்துவம் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த இப்போ நம்ம வந்து இவர் தேகம் அசத்துன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து தேகம் அசத்து. அதனால எப்படி தேகம் கிடைக்கிறது அப்படின்னா இப்போ பஞ்சபூதங்கள் முதல்ல, அதாவது சிருஷ்டியில் வந்து நமக்கு எப்படி சிருஷ்டி ஆச்சு அப்படின்ட்டு. இப்போ சயின்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு பிக் பேங் தியரின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஸ்டடி அண்ட் ஸ்டேட் தியரின்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே எதுவுமே இல்லாமல் இருந்தது, திடீர்னு ஒரு அசைவு ஏற்பட்டு அதுலேருந்து அந்த சிருஷ்டி உருவாச்சு அப்படின்னு செஞ்சுட்டான். அந்த திடீர்னு எப்படி ஒரு அசைவு உண்டாச்சு, அது யார் ஏற்படுத்தினாலும் சயின்ஸில் கேள்வி கிடையாது, அது பதில் கிடையாது. அதனால் வந்து இப்போ நம்ம சாஸ்திரத்தில் இதுக்கு அழகாக சொல்கிறான், இதுக்கு எப்படி இந்த சிருஷ்டி உண்டாச்சு அப்படின்னு. நமக்கு பகவான் பரமாத்மா தன்னுடைய இச்சையினாலேயே சிருஷ்டி பண்ணுறதுன்னு தீர்மானம் பண்ணான். அவனுக்கு இச்சை, சிருஷ்டி பண்ணணுங்கிற இச்சை வந்தது. அப்போ சிருஷ்டி பண்ணணுங்கிற இச்சை வந்தவுடனே அவன் வந்து இதையெல்லாம் படைச்சான். நம்ம என்ன சொல்கிறோம், இதையெல்லாம் படைச்சான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ படைத்தான் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து இதையெல்லாம் தன்னுடைய எதுலேருந்து படைச்சான், அவனுக்கு ஏதாவது ப்ராடக்ட் இருந்தது அப்படிங்கிறது சாஸ்திரம் என்ன சொல்கிறது. இல்லை, ஜட பிரகிருத்தின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஜட பிரகிருத்திங்கிறதுல நிறைய விஷயங்கள் ஜட விஷயங்கள் அத்தனையுமே சூட்சமமாக இருக்கு. புத்தர் வந்து என்ன சொல்லிட்ட எல்லாம் சூன்யம்னு விட்டார். சூன்யம் அப்படின்னு விட்டா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லாததுலேருந்து இத்தனை வர முடியாது வெளியில். ஒன்றுமே இல்லாதது எதுவுமே வெளியில் வர முடியாது. அதான் ஒன்றுமே இல்லையே, அப்புறம் என்ன வருங்க, அது சூன்யம்னு சொல்லிட்டார். அதனால தான் சூன்யம் கிடையாது, அது சூட்சமம் அப்படின்னு பின்னாடி வந்த ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியர் இவாள்லாம் அந்த வைதிகம் வந்து பேர் பண்ணி சொல்கிறதுனால இல்லாததுலேருந்து ஒன்று வர முடியாது, எல்லாமே இருக்கு. ஆனால் எப்படி இருக்கு, சூட்சமமாக இருக்கு எல்லாமே. அதை தான் நம்ம நாராயணத்திற்கு தரங்கத்தில் சொல்கிறார், குற்றி தீர்த்தேக கோடி லோக பாலன க்ஷேமம் குரு பால சந்ததம க்ஷேமம்
கோரோ கோபால அப்படிங்கிற எல்லாமே எல்லாமே பகவானுடைய வயத்துல சூக்ஷ்மமா வச்சுருக்கான். சூக்ஷ்மம். இப்போ சூக்ஷ்மம்னா என்னன்னு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அதாவது இப்போ இப்போ நமக்கு இந்த ஒயர் கண்ணுக்கு தெரியாது. ஸோ இது ஸ்தூலம். மைக்கு கண்ணுக்கு தெரியாது, இது ஸ்தூலம். இது இது ஸ்தூலம். இதுக்கப்புறம் இப்போ மேலேருந்து காற்று வருது. இந்த காற்று கண்ணுக்கு தெரியல. இதை காற்றை வந்து சூட்சமும் சொல்லலாம். ஆனால் இது வந்து மேலே படும்போது நமக்கு உணர முடியுது, காற்றை உணர முடியுது. இதை தொட்டு உணர முடியுது, அதை வந்து தொடாமையே நம்ம சரீரத்தில் படும்போது உணர முடியுது. ஸோ உணர முடியும். இது ஸ்தூலமாக இருந்து உணர முடியுது, அது சூட்சமாக இருந்து உணர முடியுது. இப்போ இந்த இந்த மைக்கிலி ஆகட்டும், இந்த ஃபேமிலி ஆகட்டும், இது ஏங்கிறதுனா காரணம் என்ன? கரண்ட்டு தான். இந்த கரண்ட்டு வந்து நம்ம வந்து தொட்டு உணர்ந்தோம்னா உணர முடியாது. தொட்டால் அவ்வளோதான் இல்லையா? அதெல்லாம் தொட முடியாது. ஸ்தூலமாகவும் இல்லை, பார்க்கவும் முடியாது. கரண்ட்டு வந்து பார்க்கவும் முடியாது, ஸ்தூலமும் இல்லாது. சூட்சமாக இது ஃபேன் காற்று மாதிரி சூட்சமான சூட்சமும் இல்லை. ஏன்னா அதை வந்து தொட்டால் அவ்வளோதான், அதை தொட்டு உணர முடியாது. அதனால் வந்து அப்போ அது என்ன அதிசூட்சமாக போயிடுது. இந்த மாதிரி அதிசூட்சமாக தான் பகவானுடைய வயிற்றில் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறான். அதிசூட்சமாக அதில் இருந்து. ஸோ சூட்சமங்கிறது இருக்கு. இப்போ வந்து நம்ம கீதையில் பின்னாடி பகவான் கேத்திரங்கன்னு ஒரு பதத்தை யூஸ் பண்ண போகிறோம். கேத்திரங்கன்னா என்னதுன்னா, இந்த தேகம் இருக்கே, இந்த சரீரம், இந்த தேகமே வந்து ஒரு க்ஷேத்திரம். க்ஷேத்திரம்னா என்னதுன்னா வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம். புறம் அப்படின்னு சொல்லுவாங்க, வாசம் பண்ணக்கூடிய இடம், அதுதான் க்ஷேத்திரங்கிறது. இந்த க்ஷேத்திரமாகிய சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா இருக்கான். அப்போ ஜீவாத்மாவுக்கு இந்த சரீரம் இருக்கு, சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா. ஸோ அந்த ஜீவாத்மாவுக்கு பேர் சரீரின்னு பேர். சரீரத்தை உடையவன் சரீரி அப்படின்னு பேர். அந்த ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மா இருக்கான். அந்த ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மா இருக்கான். அந்த பரமாத்மா வந்து அப்போ ஜீவன சரீரமாக படுறான். எப்படி இந்த சரீரத்தை ஜீவன் சரீரமாக படுறானோ அதே போல அந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவை சரீரமாக படுறான். அப்போ ஜீவாத்மா சரீரி ஆயிடும். பகவான் சரீரி, ஜீவாத்மா சரீரம் அப்படின்ற ஆயிடும். அதனால க்ஷேத்திரஜின்னு பேர். இப்போ இந்த விஷயத்தை வந்து இப்போ இந்த சரீரம் வந்துட்டு ஸ்தூலமாக இருக்கு. இப்போ உள்ளுக்குள்ளே இருக்க ஜீவாத்மா சூக்ஷமாக இருக்கு, அதுக்குள்ளே இருக்கிற பரமாத்மா அதிசூக்ஷமாக இருக்கு. இப்போ நம்ம சொல்கிறோமே, மைக்கு ஸ்தூலம், காற்று சூக்ஷமம், அந்த கரண்ட்டு அதிசூக்ஷமம். அந்த மாதிரி அந்த கரண்ட் இல்லாட்டா இதெல்லாம் எங்கே வைங்க. அந்த மாதிரி அதே மாதிரி அந்த அதிசூக்ஷமாக பகவான் இருக்கான், சூக்ஷமமாக ஜீவாத்மா இருக்கான், இந்த சரீரம் ஸ்தூலமாக இருக்கான். இதுதான் நம்ம வந்து அடிப்படையான விஷயம். இந்த 3 விஷயத்தை வச்சுருந்தா எல்லா சாஸ்திரங்களும் எல்லா தத்துவங்களும் புனையப்பட்டிருக்கு. அதனால் இந்த 3 நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று ஜடம், இன்னொன்று ஜீவாத்மா, 3வது பரமாத்மா. இது 3 விஷயம். இதை வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சரீரத்துக்குள்ள இந்த ஜீவாத்மாவுக்குள்ள பகவான் பரமாத்மான்னு சொன்னோம். இந்த ஜீவாத்மா எப்படி இருக்கு அப்படின்னா, இது எல்லா இடத்துலையுமே சாஸ்திரங்கள் எல்லா இடத்துலையுமே இதை வந்து நெருப்பில் எரிக்க முடியாது, தண்ணியில் நினைக்க முடியாது, புழிய முடியாது, வளர்க்க முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது, தொட்டு உணர முடியாது, இத்தனை லட்சணம் அவன் சொல்லியிருக்கான். இந்த ஆத்மா அப்படின்னாலே இந்த லட்சணம் பூரா வந்துடும். இதை பின்னாடி பகவான் இதே அதே சொல்லப்படலாம் ஈஸியாக. இதில் வந்து அந்த ஆத்மா வெட்ட முடியாது, அதை இது பண்ண முடியாது, நினைக்க முடியாது, நெருப்பில் எரிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நீ பார்க்கவும் முடியாது, ஆத்மா வந்து பார்க்கவும் முடியாது, தொட்டு உணரவும் முடியாது. எப்படி கரெக்டாக மாதிரி அதி சூக்ஷமாக இருக்கும், அந்த மாதிரி அது ஆத்மாங்கிறது வந்து அவ்வளோ சூக்ஷமாக இருக்குது. அது வந்து பின்னமும் படாது. இப்போ ஏதாவது குவாண்ட் தியரின்னு ஒரு தியரி சொல்லியிருக்கான். அந்த தியரியில் என்ன சொல்கிறா, அது வந்து கரெக்டாக நம்மளுடைய இந்த சித்தாந்தத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது அந்த தியரி. அவன் என்ன சொல்கிறான், இது அணுன்னு ஒன்று இருக்குது, ஆட்டம் இல்லையா,
இந்த டால்டன்கிற விஞ்ஞானி தான் அதை கண்டுபிடிச்சான். முதல்ல டால்டன்கிற விஞ்ஞானி அணுவை கண்டுபிடிச்சான். அவன் கண்டுபிடிக்கும் போது என்ன சொன்னான், இதுதான் ரொம்ப சூட்சமான விஷயம், இதை வந்து பிளக்கவோ இது பண்ண முடியாது, விளக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, இதுதான் மேட்டரோட லாஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஞ்ஞானிகள் என்ன பண்ணால் அது பிளந்தான், அணுவை பிளந்தான். அணுவை பிளக்க முடியாதுன்னு டாக்டர்னு சொன்னான். ஆனால் கம்பராமாயணத்தில் பிரகலாதனுடைய வார்த்தையில் கம்பன் சொன்னான். அவன் கேட்குறான், ஹிரண்யகசிபு கேட்குறான், உன்னுடைய பகவான் சொல்லி எங்கே இருக்கான் அப்படிங்கிறான். அவன் தூணிலும் இருக்கான், துரும்பிலும் இருக்கான், எண்ணிலும் உடன் முன்னிலும் உடன், நீ சொன்ன சொல்லிலும் உடன், சதகூரிட்ட அணுவிலும் உடன் அப்படிங்கிறான். சதகூரிட்ட அணுவிலும் உடன் அப்படிங்கிறான். அதாவது ஒரு அணுவை 100 பாகமாக பிரித்து அந்த 100 பாகத்துக்குள்ளேயும் ஒன்றொன்றுத்தையும் என்னுடைய பகவான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். சதகூரிட்ட அணுவிலும் உடன். ஆனால் இங்கே அணுவு கண்டுபிடிச்ச டாக்டர்னு சொன்னால் அதை பிளக்க முடியாதுன்னு சொன்னான். ஆனால் அதுக்கப்புறம் இந்த விஞ்ஞானிகள் அதை பிளக்க முடியும்னு பிளக்கும்போது நிறைய எனர்ஜி கிடைக்கிறது. அதை வச்சு தான் நம்ம கூடங்குளத்தில் இந்த மின்சாரம் தயார் பண்ணோம், அந்த எனர்ஜி கிடைக்கிறது. ஸோ அந்த அணுவை ஆராய்ச்சி பண்ணால் அந்த அணுவை பிளக்க முடியுது. அந்த பிளக்க முடிஞ்ச அணுவுல என்னென்ன பார்க்கலாம்னா, மத்தியில் புரோட்டான் ஒரு பார்ட், அதை சுற்றி எலக்ட்ரான், அதை சுற்றி நியூட்ரான், நியூக்ளியஸ்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த ஒரு அமைப்புக்கு நியூக்ளியஸ்னு பேர். புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், இந்த 3 இருக்கு. இந்த 3மே வந்து இப்போ ஒரு அணு இருக்கு, இந்த 3 இருக்கு பார்த்துட்டான். அவனுடைய நல்ல ரொம்ப பவர்ஃபுல் ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு அணுவை பிளந்த அணுவை பார்க்குறாங்க. பார்த்தா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இருக்கு. ஸோ அந்த அணுவுடைய அமைப்பு அது தெரிஞ்சிருக்கு. சரி, இப்போ இந்த அணுவை பிளக்கிறதுனால இப்போ என்ன ஆகணும், இந்த புரோட்டான் பாதியாக போகணும், எலக்ட்ரான் பாதியாக போகணும், நியூட்ரான் பாதியாக போகணும், இப்படிதான் போகணும். ஆனால் இவன் பிளந்தா என்ன ஆகுதுன்னா, ஒரு பார்ட்லையுமே அந்த அமைப்பு முழுசா இருக்கு. அந்த நியூக்ளியஸ்ங்கிற அழுப்பு எப்படி முழு அணுவில் முழுசா ஒரு புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இருந்ததோ அதே போல ஒவ்வொரு அணுவிலும் அதெல்லாம் சதகூரிட்ட அணுவிலும் உணர்ந்தான். பரமாத்மா பூரணமாக இருக்கான். அதான் நம்ம ஒரு இது சொல்லுவாங்க, இந்த பூரணத்திலிருந்து பூரணம் வந்த பின்னும் எஞ்சி இருப்பதும் பூரணமே அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி பகவான் அங்கே வைகுண்டத்தில் இருக்கான், ஸ்ரீமன் நாராயணனாக இருந்துட்டு இருக்கான். அப்புறம் ராமாவதாரம் எடுக்கிறான். என்ன அப்போ அங்கே பின்னமாக போயிட்டான்னு பின்னம் இல்லை, அங்கே நாராயணனும் பூர்ணமாக தான் இருக்கான், இங்கே வந்து ராமனும் பூர்ணமாக தான் இருக்கான். 2 பேர் பூர்ணம் தான். அது எப்படி பூர்ணமாக இருக்க முடியும் அப்படின்னா இந்த அணு தேதியை அதை ப்ரூவ் பண்ணிடுது. ஸோ ஒரு அணுவை பிளந்தா அந்த அணுவில் ஒவ்வொன்றுத்துலேயுமே முழுக்க ஃபுல் 100% அந்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இருக்கு. ஸோ அதனால் வந்து அணுவை பிளந்தாலும் அது திரும்பி அணுவாக தான் இருக்கவே ஒழிய அது வந்து அது பின்னப்படாது. அதுதான் ஆத்மாவை சொல்லியிருக்காங்க. இதை நீராக நினைக்க முடியாது, இதை வெட்ட முடியாது. இப்போ இது வந்து அணுவுடைய தத்துவம் புரிஞ்சுது. அப்புறம் என்ன பண்ணால் இன்னும் கொஞ்சம் அடுத்த இதுக்கு போனால் அந்த இது புரோட்டான் தான் இருக்கிற இம்பார்ட்டன்ட்டு மிடில் இருக்கிற ஒரு பார்ட், அதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த புரோட்டானை ஆராய்ச்சி பண்ணலாம். ஆராய்ச்சி பண்ணால் என்ன கிடைக்கிறது, அவனுக்கு அதுலேருந்து ரிசல்ட் என்ன தெரியுதுன்னா, ஏதோ உங்களுக்கு உள்ள இருக்கு, ஆனால் அதை வந்து கண்ணால் இந்த மைக்ரோஸ்கோப்லேயே அதை பார்க்க முடியல. வெட்ட இப்போ நம்ம ஆத்மாவுக்கு சொன்னாலே அத்தனை லட்சணமும் அதுக்கு சொல்லலாம், அதை பார்க்க முடியல, ஆனால் உணர முடியும், இருக்குங்கிறதும் நிச்சயம் அப்படிங்கிறான். அந்த வாக்கு தான் நம்ம ஜீவாத்மா. எப்படி சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா இருக்குன்னு நம்ம சொல்கிறோம், எப்படி வந்து ஆனால் வந்து அது கண்ணால் பார்க்க முடியாது, அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அந்த மாதிரி தான் அந்த வாக்கு சொல்கிறான். அதே போல ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மா இருக்குன்னு சொல்கிறோம். அதே போல் அந்த வாக்குக்குள்ளையும் அதை விட சூட்சமான ஒரு விஷயம் இருக்கு, அதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு பேர் ப்ரீக் வாக்குன்னு பேர் வச்சுக்கணும். இதான் இந்த வாக்கு தியரிங்கிறது அப்படியே நம்மளுடைய சாஸ்திரத்துக்கு 100% அனுகூலமாக இருக்கும்.